உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணது நீயும் ராஜிமாவும் தான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கவுன்சிலிங் முடிஞ்சு நீ ஃபர்ஸ்டே கிளம்பிட்ட கார்த்தி. அதுக்கப்புறம் என்கிட்ட கவுன்சிலிங் மேடம் பேசணும்னு சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சண்மதி ஒரு நிமிஷம் வாங்க. வாமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வந்து உட்கார். நான் இப்போ உன்கிட்ட கவுன்சிலிங் கொடுக்குற ஆளா பேசல. வயசுல மூத்தவளா உன் மேல இருக்க சின்ன அக்கறையில தான் உன்கிட்ட பேசுறேன். நான் பேசுறத ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னோட விருப்பம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய இந்த ஃபைனல் கவுன்சிலிங் இப்ப இவ்வளவு சீக்கிரமா நடக்கிறதுக்கு கோர்ட்டோட இனிஷியேட்டிவ் தான் காரணம்னு சொன்னியே. ஆனா உண்மையிலேயே இதுக்கு காரணம் கோர்ட் இல்லம்மா. இவ்வளவு சீக்கிரம் உனக்கு விவாகரத்து கிடைக்க போறதுக்கு காரணம் உன் மாமியாரும் புருஷனும் தான். என்ன சொல்றீங்க மேம்? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி உன் அத்தையும் புருஷனும் இங்க வந்திருந்தாங்க. உன்னோட ஆசை என்ன, சந்தோஷம் என்னங்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கவங்கள நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்படிப்பட்ட உறவெல்லாம் அப்படி யாருக்கும் சீக்கிரம் அமைஞ்சிடாது. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், ஏன் திரும்ப நீயே ஆசைப்பட்டாலும் உனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்காதுமா. இந்த அளவுக்கு உன் மேல அவ்வளோ அக்கறையா இருக்க இந்த குடும்பத்துல இனி வாழலாமா வேண்டாமான்னு நீதான் முடிவெடுக்கணும். உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு நான் பரிந்துரை பண்ணியிருக்கிறத அவங்க சேர்ந்து வாழ சம்மதிச்சுதா சொல்லி என்னால மாத்தி எழுத முடியும். இப்போ உனக்கு கெட்டு போலமா. எதுக்கும் ஒரு தடவை உன்னோட முடிவை நல்லா யோசிச்சு சொல்லு. மேம், நான் என் முடிவில் உறுதியாக தான் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. ம். நீயும் என் லைஃப் நல்லா இருக்கணும்னு என்னோட விருப்பம் தெரிஞ்சு என்னோட ஃபியூச்சருக்காக நீ உன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க கார்த்தி. ஆக்சுவலா நான் இதுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ப்ளீஸ் என்ன நினைச்சு உன் லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. உன் லைஃபை நீ பார்க்கணும். எனக்கு இனிமேல இன்னொரு லைஃப் கிடையாது சண்மதி. எஞ்சி இருக்க காலம் முழுக்க உன்னோட நினைப்பிலேயே நான் இருந்துட்டு போறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.